Hello my dear students, I hope everyone are fine. So today I came with a question from the chapter inverse trigonometry. ஸோ இது என்ன கைண்ட் ஆஃப் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஇஇ அட்வான்ஸ் லெவலில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஷின் 2023 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கொஷின்குள்ளே போகலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் ஐ வில் ரீட் த கொஷின் and then I will explain what are all the things we have to do and what we need to find. ஓகேங்களா? எஸ். இப்போ tan inverse of x belongs to minus pi by 2 comma pi by 2 for x belongs to r, then the number of real solution for the equation square root of 1 plus cos 2x is equal to root 2 tan inverse of tan x in the set open interval minus 3 by 2 comma minus pi by 2 union minus pi by 2 comma pi by 2 union pi by 2 comma 3 pi by 2 is equal to. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா முழுக்க டேனோட கான்செப்ட் தான் இருக்குது. ஸோ இதில் என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு கொஸ்டினை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ tan inverse of x அப்படிங்கிறது ஒரு ஆங்கிள். ஸோ அந்த ஆங்கிள் எதுக்குள்ளே லை ஆகிருக்கும்? இந்த ஓப்பன் இன்டர்வலுக்குள்ளே லை ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் x belongs to r means ரியல் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் இதுக்குள்ளே லை ஆகிருக்கு. ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூஸ் எப்போ வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரியல் நம்பர்ஸ், ஆல் ரியல் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்படி டொமைன் அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் இது. ஓகேங்களா? ஸோ எப்போ tan இன்வர்ஸ் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா நம்ம டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு tan இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன் டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரிப்பீட்டட் வேல்யூஸை வந்து வராமல் தடுக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். அப்படி ரிப்பீட்டட் வேல்யூஸ் வராமல் இருந்தால் தான் நம்மளுக்கு tan இன்வர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 இருக்கணும், அது வந்து ஆன்-டூவாகவும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 1-to-1 ஆன்-டூ அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா 12th பேசிக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஐ திங்க் பேசிக்ஸ் இருக்கும். ஸோ அதை கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சால் தான், இந்த ட்ரிக்னாமெட்ரியோட பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் இந்த அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம போக முடியும். இல்லைனா ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு நம்மளுக்கு அட்லீஸ்ட் இந்த புரிகிற அளவுக்காவது நம்மளுக்கு பேசிக் தெரிஞ்சாகணும். ஓகே. ஸோ வாங்க கொஸ்டின். எஸ், வில் சால்வ். தென் த நம்பர் ஆஃப் ரியல் சொல்யூஷன் ஃபார் த ஈக்குவேஷன். ஸோ எப்போவுமே ஒரு ரியல் சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒரு கிராஃப் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அந்த கிராஃபை நம்ம இப்போது எப்படி வரையணும் அப்படின்னா எங்கள் ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம கிராஃப். அந்த ஈக்குவேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ரூட் ஆஃப் 1 + cos 2x = root 2 tan inverse of tan x. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம கிராஃப் வரைகிறோம். எப்படி வரையலாம்? ஸோ இந்த ஈக்குவேஷன்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று காஸ் ஃபங்க்ஷன், இன்னொன்று டேன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ காஸ் இந்த ஈக்குவேஷனை நான் இப்போது அப்படியே எடுத்து இங்கே தனியாக எழுத போகிறேன். tan inverse of tan x. இப்போது ரூட் ஆஃப் 1 + cos 2x இது கொஞ்சமாக இதை வந்து நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ காஸ் எக்ஸுக்கு வந்து நம்ம கிராஃப் வரைகிறோம். ஸோ அதே மாதிரி இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா tan inverse of tan x அப்படின்னு இருக்குது. நம்ம tan inverse of tan xக்கும் ஒரு கிராஃப் வரைகிறோம். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக கான்செப்ட் சொல்லிடுறேன். அப்புறம் அந்த ஈக்குவேஷனுக்கு கிராஃப் வரையும்போது எனக்கு 2 கிராஃப் வருது. அந்த 2 கிராஃபு எதுக்குள்ளே எந்த இன்டர்வல்குள்ளே லை ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க? இந்த இன்டர்வல்குள்ளே. ஸோ இந்த ஓப்பன் இன்டர்வல்குள்ளே என்னோட 2 கிராஃபும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த 2 கிராஃபை தனித்தனியாக நான் வரைஞ்சி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் அந்த கொஸ்டினில் வந்து அக்கார்டிங் டு த கொஸ்டின் அந்த 2 கிராஃபையும் மெர்ஜ் பண்ணி அதுலேருந்து மெர்ஜ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ 2 லைன் இருக்குது அப்படின்னா 2 பேரலல் லைன் இருக்குது அப்படின்னா அந்த 2 பேரலல் லைனுக்கு வந்து இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ அப்போ வந்து அது அங்கே வந்து இந்த 2 ஈக்குவேஷனுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொன்னால் there is no solution அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இப்போ இது வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. எப்போ 2 லைன் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா ஸோ we have a single solution. ஸோ எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுதோ ஸோ அதுதான் நம்மளோட சொல்யூஷன். புரிஞ்சுங்களா? அதே தான். ஸோ இப்போ இந்த 2 கிராஃபையும் மெர்ஜ் பண்ணி ஒன்றா ஜாயின் பண்ணி நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அதில் பண்ணும்போது எங்கெல்லாம் 2 கிராஃப் இன்டர்செக்ட் ஆகுதோ, 2 கிராஃப் எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுதோ, எத்தனை இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்கோ அதுதான் என்னோட சொல்யூஷன். ஓகேங்களா? இதுதான் இந்த கொஸ்டினோட கான்செப்ட். இப்போது ஸ்மால் சேஞ்சஸ். இப்போ நம்ம 2 ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனோட கிராஃப் நம்ம வரைய போகிறோம். இப்போ 1 + cos 2x அப்படின்னு இருக்குது. முதல்ல இதில் வந்து ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் என்ன பண்ணுறோன்னா இப்போ cos 2x 1 + cos 2x ஓட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா cos square x - sin square x - sin square x அப்படின்னு இதோட ஐடென்டிட்டி எப்படி இது வந்துச்சு அப்படின்னா cos a + b அப்படிங்கிற ஐடென்டிட்டிலேருந்து cos a cos b - sin a sin b. ஓகே. இது வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. cos a + b cos a cos b - sin a sin b. ஸோ இப்போ எனக்கு ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏயும் எக்ஸ் பியும் எக்ஸ் எனக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா x + x cos 2x. ஸோ இங்கே AB அப்படிங்கிற இந்த பிளேஸில் எல்லாத்தையுமே நான் XX அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு cos square x - sin square x வரும். ஸோ அதான் எழுதியிருக்கேன். அண்ட் எங்கள் சைன் இருக்கிறதுனால எனக்கு காஸ் ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நான் காஸ் கிராஃப் தான் வரையணும். அதனால் எனக்கு சைனுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்? sin square x பதிலாக
இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக நம்ம காஸ் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு ஐடென்டிட்டி ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இப்போ சைன் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது அப்படி இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ், ஸோ மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ், அப்போ ப்ராக்கெட்டில் இந்த மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள போச்சுன்னா நமக்கு -1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மைனஸை உள்ளார மல்டிப்ளை பண்ணுற ப்ராக்கெட், ஸோ மைனஸை மட்டும் நான் உள்ளார கொண்டு போனால் -1 மைனஸ் ஆஃப் மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் -1. ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆல்ரெடி ஒரு காஸ் 2x இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த -1 அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் காஸ் 2x + 1. ஸோ அப்போ காஸ் 2x + 1க்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறேன்னா 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே 1 + காஸ் 2xக்கு பதிலாக √2 காஸ் ஸ்கொயர் எக்ஸை நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இங்கே √2 tan இன்வர்ஸ் ஆஃப் tan x அப்படின்னு எழுத போகிறேன். இப்போது தனித்தனியாக நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணால் ஸோ ரூட்டை எப்படி எழுதலாம், இப்படியும் எழுதலாம். ஸோ இந்த ரூட் காமன், 2க்கு காமன், காஸ் ஸ்கொயர் எக்ஸ்க்கு காமன். ஸோ அதனால் நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். ஸோ அப்போ இந்த ஸ்கொயர் √2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இந்த √2 ரைட் ஹேண்ட் சைடில் √2 இருக்குது. ஸோ நான் இதை இப்படி கொண்டு வந்தாலும் இது இப்படி கொண்டு வந்தாலும் எனக்கு ரெண்டுமே ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ √2 கேன்சல். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பெண்டிங் இருக்கிறது காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் tan x. ஸோ இதுக்கு தான் நான் கிராஃப் வரைய போகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் tan இன்வர்ஸ் ஆஃப் tan x ஓட கிராஃப் நான் இங்கே வரைஞ்சி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது எப்படி வந்துச்சு அப்படின்னா இப்போ tan x ஓட கிராஃப் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். tan x ஓட கிராஃப் தெரியும். ஓகேங்களா? tan x ஓட கிராஃப் இப்படியே வளைஞ்சி வரும். அதே தான் tan இன்வர்ஸ் ஆஃப் tan x. tan இன்வர்ஸ் ஆஃப் tan xக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே x ஆக்சிஸில் ஆங்கிள்ஸ் இருக்குது. நம்ம யூஸ்வலாக tan x ஓட கிராஃப் எப்படி வரைகிறோம், x ஆக்சிஸில் ஆங்கிள்ஸ், y ஆக்சிஸில் வேல்யூஸ் இருக்கும். அப்போது tan இன்வர்ஸ் ஆஃப் tan x அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் y = tan இன்வர்ஸ் ஆஃப் tan x அப்படின்னா எனக்கு y = x தான். ஸோ இப்போ எனக்கு x ஆக்சிஸில் ஆங்கிள், y ஆக்சிஸ்லேயும் எனக்கு ஆங்கிள் தான். ஓகேங்களா? எப்படி அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் tan x ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் tan x, எக்ஸுக்கு பதிலாக நீ ஆங்கிள் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகே, tan π/2 இல்லை 0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன், இல்லை π/2ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ y = tan இன்வர்ஸ் ஆஃப் tan π/2 ஓட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி வந்து உனக்கு அகைன் π/2 தான் வருது. ஸோ எக்ஸுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோமோ அதே வேல்யூ தான் ஒய்க்கு வரும். அதுதான் இதோட ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அப்போ y = tan இன்வர்ஸ் ஆஃப் tan x கடைசியில் வரும்போது y = x. அதுதான் இதோட ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அப்போ y = tan இன்வர்ஸ் ஆஃப் tan x கடைசியில் வரும்போது y = x. ஏன் y = x, எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருமோ அதே தான் எனக்கு ஒய்க்கும் வரும். அதனால தான் இந்த y ஆக்சிஸ்லையும் நான் ஆங்கிள் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ எக்ஸுக்கு π/2னா ஒய்க்கு π/2, எக்ஸுக்கு -π/2னா ஒய்க்கு -π/2. ஸோ ஓகேவா? ஸோ இந்த எனக்கு வந்து ஸ்ட்ரைட் லைனாகவே நான் வரைகிறேன். அதே மாதிரி இந்த இன்டர்வல்குள்ளேயும் ஒரு ஸ்ட்ரைட் லைன், இந்த இன்டர்வல்குள்ளேயும் ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஓகே, எதுக்கு இந்த 3 லைன் வரைகிறோம் அப்படின்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு இந்த இன்டர்வல்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கிராஃப் வந்து எனக்கு இந்த இன்டர்வல்குள்ளே வேணும். -3π/2 π/2 யூனியன் π/2 to -π/2 π/2 யூனியன் π/2 3π/2. ஸோ 3 இன்டர்வல்குள்ளேயும் நான் இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் tan x ஓட கிராஃப் வரைஞ்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்மால் ஒரு காஸ் எக்ஸ் வரைஞ்சிருக்கோம்ல, எனக்கு இந்த காஸ் எக்ஸ் ரூட்டுக்குள்ளே இருந்து எனக்கு காஸ் எக்ஸ் வந்துச்சு. ஓகேங்களா? ரூட்டுக்குள்ளே இருந்து காஸ் எக்ஸ் வந்துச்சு. அப்போ ரூட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். யூஸ்வலாக காஸ் எக்ஸ் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2 வேல்யூஸ் கொடுக்கும். அப்போ ரூட்டுக்குள்ளே இருக்கிற காஸ் எக்ஸ் வந்து எனக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் கொடுக்கும். அப்போ நான் அதை எப்படி மென்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா மாட்லஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் வரும். அதனால் இங்கே மாட்லஸ் அப்படின்னு இருக்குது. மாட்லஸை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ மாட்லஸ் எக்ஸ் அப்படின்னா காஸ் எக்ஸ், நார்மலாக காஸ் எக்ஸோட கிராஃப் எப்படி இருக்கும், ஜஸ்ட் இப்படி இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போது மாட்லஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னா எனக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவ். எக்ஸுக்கு -1னா மாட்லஸ் எக்ஸ் -1ஓட வேல்யூ வந்து பாசிட்டிவ் 1. ஓகேங்களா? அப்போது கீழே இருக்கிறது எல்லாமே எனக்கு நெகட்டிவ் தான். கீழே இருக்கிறதெல்லாம் நார்மல் கிராஃபில் நெகட்டிவ். அப்போது மாட்லஸ் காஸ் எக்ஸ் போட்டால் இந்த நெகட்டிவ் எல்லாம் எங்கே போயிடும், மேலே போயிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஸ்மால் எனக்கு காஸ் இங்கேருந்து இப்படி வரும், எனக்கு இப்படி வரும், அப்புறம் கீழே போகும். கீழே போகிறதுக்கு பதிலாக என்னோடய கர்வ் வந்து மறுபடியும் மேலேயே வரும். இங்கேருந்து மறுபடியும் இப்படி வரும். இங்கேருந்து எனக்கு அப்படியே இங்கே π/2 கீழே போகிறதுக்கு பதிலாக கீழே போய் இப்படி கர்வ் எடுக்கிறதுக்கு பதிலாக மறுபடியும் மேலேயே வரும். ஓகேங்களா? இதுதான் என்னோடய மாட்லஸ் காஸ் எக்ஸோட கிராஃப். ஓகே, இப்போது நான் 2 கிராஃபும் 2 ஃபங்க்ஷனோட கிராஃபையும் டுகெதராக நான் வரைஞ்சிருக்கேன். இப்போது எனக்கு 2 ஃபங்க்ஷனோட கிராஃபை எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ எனக்கு இங்கேருந்து இங்கே இப்படி போகும்போது இந்த கிராஃப் எனக்கு இந்த லைன் இன்டர்செக்ட் ஆகுது, இது 1. இங்கேருந்து எப்படி போகும்போது இந்த லைனில் இங்கே ஒரு பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது 2. ஸோ இங்கேருந்து எப்படி போகும்போது இந்த லைனில் இது 3. ஸோ இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து எனக்கு 3 இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய சொல்யூஷன். ஸோ த நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. The real number of solutions for the equation in the set
இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க 4 5 3 2. ஸோ வாட் இஸ் அவர் ஆன்சர்? அவர் ஆன்சர் இஸ் 3. ஓகே.